கடைசியாக சட்டி பிரட்டி சாப்பிட்றதுலாம் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி புட்டுக்கு நல்லா இருக்கும். சமையல் எல்லாம் முடிஞ்சது. இனியும் வந்து நிறைஞ்சலாமல் கடை போட்டு சாப்பிடுவோம். எவ்வளோ உயரம் கொண்டு வருங்க இங்கே எங்கே கிடக்குது வாழக்குடியாண்டு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நாட்டுக்கோழி தான் சமைக்க போகிறோம். அதோட இன்றைக்கு நாட்டுக்கோழியும் வளமையாக கத்திரிக்காய் பால் கறி தான் சமைக்கிறது. இன்றைக்கு கத்திரிக்காயும் பருப்பும் சேர்ந்து பால் கறி தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறி தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். நல்ல கடும் வெயில் தான், மதிய சமையல் சரியான வெயில், அதோட மழைக்குரிய காலநிலையும் இருக்குது. ஆனால் வெயிலும் அடிச்சு கொண்டு இருக்குது பயங்கரமாய். நெல்லுகள் எல்லாம் காய விட்டுருக்கு, திருப்பி ஒரு காய விட்டுருக்கோம். ஏனென்றால் எல்லாம் விலை கூடுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறபடியால் நெல் இன்னும் கொடுக்கல, நாங்கள் கொடுக்காதபடியா எல்லாம் காய போட்டு விட்டுட்டு இப்போ மத்தியானம் வந்து சமையல் செய்ய போகிறோம். அதான் அதுவும் வந்து ஜம்பு மரத்து கீழே தான் சமைக்க போகிறோம். நல்ல ஜம்பு வந்து கூடுதலாக நல்ல குளிர், நல்ல குளிர்மயம். காய்க்க வலிக்கிட்டு தோண்டால் அப்படியே சும்மா இப்போதான் சொதிஞ்சு காய்க்கும். பூவும் பிஞ்சுமா இருக்குது. இனி காய்க்க வலிக்கிட்டுதாண்டா சரி, அது நல்ல ஒரு இது அந்த வெயிலுக்கு நல்ல ஒரு காய் ஜம்பு காயம் வந்து அப்படியே தொடர்ந்து சமையல் பாருங்க. நீ அதோட சுஜிஞ்ச கையில் இறைச்சியோட நிற்கிறா. உரிச்செல்லாம் கழுவி எடுத்தாச்சு, இனி வெட்டுற வேலை தான் இருக்கு. அதுதானே தானே. அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் தானே. இப்போ வந்து உரிச்சு எடுத்த நாட்டுக்கோழியை நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இஞ்சில் பார்த்தீங்களோண்டால் அப்பம் வந்துருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் சமைச்சு முடியலை, மத்தியானம் இடையில இருக்கா அப்பம். ஆனால் இது காலமாக சுட்ட அப்பம் ஒரு தடவை காலமாக சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து மத்தியானம் சமையலுக்கு முதல் வந்து இருக்கிற அப்பத்தை மிச்சத்தையும் சாப்பிட போகிறோம். விடையை சுட்டபடியா நல்லா பால் விட்டுருக்குது பாருங்க. அதுதான் உங்களுக்கு கொண்டு எனக்கு கொண்டு ரெண்டையும் சாப்பிட்டு ரெண்டு பயம் வந்துட்டு போகிற உங்களுக்கு. சரியா, நீ இறைச்சியை வெட்டுவோம். இறைச்சியை வெட்டி எடுப்போம் நாங்கள். வெட்டி தரட்டும் வேண்டாம், நான் விட்டுறேன். என்ன ஊர்கோழின்ற கலருக்கு தான் காசு. இந்த ரத்தமும் அந்த இறைச்சின்ற கலரும் சரியான இறுக்கமான இறைச்சி தானே. குழம்புன்ற வாசத்துக்கு ஒரு வெள்ளமா புட்டை போட்டு பிரட்டி சாப்பிட்டா இப்போ நாட்டுக்கோழி இறைச்சி வந்து எப்போவுமே இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக தான் இருக்க உடம்பு பாருங்க. இறுக்கமான இறைச்சி தானே, அதனால் வந்து இந்த சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா கால் இப்படியே நாங்கள் எல்லா இறைச்சியும் வெட்டி எடுப்போம். என்ன இஞ்சால வந்து அம்மா பருப்பும் கத்தரிக்காயும் சேர்த்து அவிய ஒரு பால் கறி, இறைச்சி கறிக்கு பால் கறி ஒன்று இருந்தால் தான் அது ஒரு நல்லா இருக்கும். என்னம்மா அவிஞ்சிட்டா? அளவான துண்டுகளாக எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவேன். மற்றது வந்து இந்த இறைச்சி வந்து வெட்டக்கு முதல் கழுவி போட்டு பிறகு கழுவினா பிறகு வெட்டுற இல்லை. நான் போனதில் நண்டு இறால்கள் அது மாதிரி. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பிரட்டி வைக்கிறதுக்காக நான் இப்படியே மிளகாத்தூள் சேர்க்குறேன். பிறகு உரைப்பை பார்த்து நீங்கள் கறி வந்து கொதிக்கையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இறைச்சி கறி என்ன பொதுவாக வந்து உரைப்பாக இருக்கணும். இப்போ வெயில் வைக்கின்றபடியாக கொஞ்சம் உரைப்போட குறைப்போமே. இப்படியே நல்ல வடிவாக பிரட்டுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டிட்டோம். இது ஒரு கொஞ்சம் நேரம் எங்களுக்கு இருக்கட்டுக்கு இப்போ நாங்கள் வந்து தாளிப்போம். இந்த தாளிக்கிற டைம் வரைக்கும் இருந்தால் சரி. இந்த வாய்க்கால் கரைக்கு வந்தாலே எக்கச்சக்கமான பறவைகள் எல்லாம் அங்கே அதுலேயே ஒன்று இருக்குது. இங்கே இப்படியே பறக்குது. ஓ, அதோட அங்கே பாருங்க தோட்டம் தெரியுது. இங்கே பாருங்க எப்படி எவ்வளோ நீட்டு சொன்னாலும் கொத்தி கொத்தி கடை கரண்டு சாப்பிடுதானே. இப்படி பார்த்து கொண்டிருக்குது. இது வந்து தண்ணிக்குள்ளால தாண்டு சுழியோடி மீனை பிடிக்கும். அப்படியே ஒரு திறமை இருக்குது இதுக்கு பயங்கரமாய்.
வித்தியாசமான ஒரு குருவி ஒன்று இருக்குது. நிறைய இருக்குது. அந்த ஃபோனுக்கு வந்து ஜூம் பண்ணி எடுக்கல அந்த அளவுக்கு. எக்கச்சக்கமான பறவைகள் இருக்குது. ஒரு வித்தியாசமான பறவைகளாக இருக்குது. இந்த இறைச்சி கறிக்கு தேவையான சரக்கு பொருள் நாங்கள் வறுக்கிறோம். அதில் வந்து ஒரு இந்த எங்களுக்கு வந்து கருவாயில் இருக்குது, அதோட வந்து கருவாப்பட்டையும் இருக்குது, ஏலக்காய், சாதிக்காய், அது எல்லாமே சேர்ந்து இருக்குது. அப்படியே வறுத்து போட்டு இதை பவுடர் ஆக்குவோம். இது வந்து வறுத்து வச்சிருக்கு. நாங்கள் அப்படியே தாளித்து போட்டு இடிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சட்டி வந்து அப்படியே சூடாகிட்டுது. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். ஜாலியாக அப்படியே கத்திரிக்காய் கறியும் இறக்க தயாராகிட்டேனம்மா. பால் விட்டு இறக்கினா சரி. இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது. வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அதோட வந்து சின்ன வெங்காயம் நிறையவே வெட்டி வச்சிருக்கு, அதையும் போட்டுக்கொள்வோம். பச்சை மிளகாய், ரம்பைக்கிட்ட தான் இருக்கிறோம். அப்படியே நீங்கள் ரம்பை என்ன செய்யுங்க, ஒரு தொண்டு பிடிங்க கொண்டு வாங்க. வெங்காயத்தெல்லாம் பதம் கட்டுக்கும், ஓடி போய் பிடிங்க கொண்டு ஓடிடும். பார்த்தீங்களென்றால் ரம்பை பாசத்துக்கு போடுறது காணும். கழுவி போட்டு கொண்டு போனால் சரி. இந்த தென்னம் பூ கிடக்கு தண்ணிக்கு ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டுது. அதோட வந்து ரம்பை கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். இறைச்சி கறிக்கு ரொம்ப போடணும், நல்ல வாசமாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம்னா உப்பும் தூளும் திரட்டி வச்சிருக்கிற இறைச்சியை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இறைச்சி எங்களுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியில் வந்து நல்லா அவியட்டுக்கு ரொம்ப போட்டது வாசமாக இருக்கும். இப்படியே இறைச்சி நல்லா அவியட்டுக்கு மூடி விடுவோம். இஞ்சால அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்பு காய்க்கிற காலம் வந்துட்டு என்ன முத்தோணும். இப்போ தான் பிஞ்சுது. உண்டை சாப்பிட்டு பார்ப்போம். சாது வாங்கிக்குது. இஞ்சால பாருங்க அப்படியே வாழை மரம் மட்டும் காட்டுறேன். நிலத்தில் இருந்து பாருங்கள் எவ்வளோ உயரம் உண்டு. ஏணி வச்சு தான் மேலே ஏறி ஆளுக்கு முட்டை கொடுத்து விட்டுருக்கு. எவ்வளோ உயரம் உண்டு பாருங்க. இங்கே எங்கே கிடக்குது வாழைக்குழியாண்டு. இவ்வளோ உயரத்தில் நிற்குது இந்த வாழை மரம். பார்த்தீங்கன்னா அப்படியே இறைச்சி அவிஞ்சு ஒன்று இருக்குது எங்களுக்கு. அதோட வந்து வறுத்து வச்சிருக்கிற சரக்கு பொருள் எல்லாத்தையும் நாங்கள் இடித்து கொள்ளுவோம். வறுத்து போட்டு அடித்தா வாசம் கூட வேறு இருக்கும் உங்களுக்கு. மற்ற டக்குன்னு அடி வரும் பாருங்க. அந்த அடி வர வித்தியாசம் தெரியுது. அதோட கல்லுரல்லே இன்னும் நல்ல அடி வரும். இந்த கல்லுரல் தான். அடுத்த பார்த்திங்கன்னா நாங்கள் சிறக்கடித்த உரலுக்கு வந்து உள்ளியும் மிஞ்சியும் எடுத்து கொள்வோம். அதெல்லாம் முறித்து கழுவி வச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படி இந்த தண்ணி கொஞ்சம் முடியல, தண்ணி அப்படி விட்டு அப்படி அவிஞ்சோன்ட்ருக்கு. இப்படி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவிய வேணும். இந்த இறைச்சி விடுற தண்ணியிலே தான் இந்த இறைச்சி அவியும். மூடி விடுவோம். இன்னும் ஒரு கொஞ்சம் அவியட்டுக்கும் எங்களுக்கு. இறைச்சி வந்து எங்களுக்கு அவிஞ்சிருக்கும். அப்படியே திறந்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அப்படி இருக்குன்னு வேறு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இனி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ தூள் வந்து உங்களுக்கு காணாடி, இப்போ நான் போட்ட தூள் வந்து காணும் எங்களுக்கு. காணாடிக்கு இந்த பருவத்தில் நீங்கள் வந்து தூள் சேர்த்துக்கொள்ளலாம். மற்ற கொதிச்சு வத்த கலராக வரும். அப்படியே மூடி விடுவோம். கொதிச்சு வற்றி கொண்டு வரட்டு.
பாலெல்லாம் விட்டது அப்படியே கொதித்து வற்றி கொண்டு வந்துருக்காரு. இதில் வற்றினா காணும் எங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து இடித்து வச்சுருக்கிற ரஜி சிறக்க சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து உள்ளி இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்ளுவேன். அப்படியே பிரட்டி விடுவோம். இனி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சா சரி கலக்கு பிறகு சுட சுட சாப்பிடுவோம் மேலே. ஓ இதில் தம்பியும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறான். தம்பி சாப்பிடுவோம் ஐயா, நாளைக்கு நித்திரை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயும் பருப்பும் பால் கறி அப்படியே ரெடி ஆகிட்டுது. இதையும் வந்து இறக்கி கொஞ்சம் மாற விட்டுட்டு நாங்கள் தேசி புளி சேர்த்தா சரி. இப்போ நாங்களும் இருக்கா திறந்து பார்ப்போம். அப்பா நல்ல வாசனை இருக்குல்ல, வாசனை பொருள் எல்லாம் போட்டு வரல அப்படியே நல்ல ஒரு பிரட்டல் கறியாகவே வந்துட்டுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் இறக்குவோம், இறக்கி கொஞ்சம் மாற விட்டு தேசி புளி சேர்ப்போம். என்ன எப்படி இருக்கு இந்த உப்பு புளியோடம் பார்க்குற இது இல்லையோ அதில் அது சாப்பிட பார்த்துக்கொள்வோம், அதெல்லாம் சரியாக தான் இருக்கும். இப்போ வந்து ரஜ கறி ஆறிட்டுது, நாங்கள் வந்து தேசிக்காய் புளி சேர்த்துக்கொள்வோம். காணும் பெரிய பாதி புளி, இது வந்து 2க்குமே கொஞ்சம் கொஞ்சம் புளி விட்டால் காணும். சமையல் எல்லாம் முடிஞ்சது. இனியும் வந்து நிறைஞ்சலாமல் கடை போட்டு சாப்பிடுவோம். கணக்க கறி இல்லை, 2 கறி தான். 2 கறி தான். இதால் பருப்பும் கத்திரிக்காயும் பால் கறி. ரைட் சாப்பிடுவோம் என்ன. ஓ இப்போ அப்பா தான் சாப்பிட ஒழிக்கிட்டார். என்னப்பா நல்லா இருக்கா? நாட்டுக்கோழி தரும். தம்பி என்னய்யா சாப்பிட்றீங்களா? நித்திரை சாப்பிடுங்க. நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கு பசி வந்துட்டேனே. ஓ இன்றைக்கு வந்து அப்பா அம்மா உடஞ்சேர்ந்து சாப்பாடானே. அப்பா அம்மா மாமி இருக்கணும், அது தம்பி இருக்கிறேன். கதை வராது, எல்லாரும் கடை சாப்பிடணும். தம்பி எப்படி இருக்கு ஐயா? உறவுகள் தம்பி என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? இறைச்சி நல்லா இருக்கா? சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. அபி என்ன சொல்லுது அபி? நாட்டுக்கோழி தானே சொல்லுவாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதானே நாட்டுக்கோழியும் அந்த கடைசியாக சட்டி பிரட்டி சாப்பிட்றதுலாம் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி புட்டுக்கு நல்லா இருக்கும். இது வந்து தனியாக இப்போ குழம்போடையே சாப்பிட்டு கொள்ளலாம். நாங்கள் இறைச்சி இல்லை அடிக்க நாட்டுக்கோழி குழம்போடையே சாப்பிடலாம். அப்போ கடிச்சு சாப்பிட்றது என்னப்பா உரைக்குதா? ஆமாம் அப்படி இருக்குது சாப்பாடு. என்ன சுவையான அறுசுவை. இன்றைக்கு உண்மையாக பார்த்தீங்களென்றால் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்லி நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது. அதை விட நிறைய நாள் நாட்டுக்கோழி எப்போவுமே நாட்டுக்கோழி தான், அதில் மாற்றம் இல்லை. எல்லா இறைச்சியிலும் பார்க்க இந்த இறைச்சி வந்து நல்ல சுவை, குழம்பு மட்டுமே காணும், அந்த அளவுக்கு ஒரு சுவையானது. இதுக்குள்ள உருளைக்கிழங்கு கூட போட்டு வச்சுக்கொள்ளலாம், அதுவும் நல்லா இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் பொலிவாக இருக்கும். இல்லை வாசமாகவும் இருக்கும் அதுக்கு. இப்போ நாங்கள் இறாலுக்கு உள்ள இதுகள் சேர்க்குற மாதிரி, தக்காளி பழம் இதுகள் சேர்க்குற மாதிரி இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்க நல்லா இருக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் நல்ல ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம்.
இதோட இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.